அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க. அதனால் கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இந்த நாள் செல்லும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க. இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு சென்றிருப்பீங்க. அங்கே வாய்த்தகர் வரலாம், போட்டி பொறாமைகள் வரலாம். விழிப்புணோடு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அதிக கோபம் வரும், ஈகோ இருக்கும். அடுத்தவங்களுடைய பேச்சை மதிக்காமல் எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமல் இருக்கும், விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை விற்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் கோபம் மிக மிக அதிகமாக வரும். அதனால் கோபத்தை மிகவும் அடக்கி நிதானமாக இருந்து இந்த நாளை சிந்தித்து செயல்படுத்துங்க. அனைவருக்கிட்டும் அன்பாக பேசுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம் பொருள் வரியம் இல்லை. ஆனால் எந்த செயல் செய்தாலும் அதில் தடங்கல்கள் வர வேண்டிய வாய்ப்பு உண்டு. சிறு முயற்சி எடுத்து தான் நீங்கள் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், நன்மையான நாள். சுருக்கமாக சொல்லப்போனால் மேன்மையான நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இல்லத்திலேயோ உள்ளத்திலேயோ மகிழ்ச்சியை கொடுத்து அற்புதமான நாளாக செல்லும். மகர ராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். இறைவனுடைய அருளால் உங்கள் மனம் எதை நினைக்கிறதோ அந்த ஆசையை நிறைவேற இன்று அதிக வாய்ப்புண்டு. கும்பராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இருவாட்டி சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துடும். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அதே போல் கடனாக யாருக்கா காசு கொடுத்துருந்தீங்கன்னா, பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிறப்பான நாள், முயற்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசிப்பா கவனமாக இருங்க.